பஞ்சாபில் மொத்தமுள்ள 117 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக இன்று நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை மொகாலியில் உள்ள நமது செய்தியாளர் மதி அழகனிடம் கேட்கலாம். மதி, சொல்லுங்க, பஞ்சாப் மாநிலத்தில் தேர்தல் தற்பொழுது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இது குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க. பஞ்சாபில் மொத்தம் இருக்கக்கூடிய 117 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவானது காலை 8 மணிக்கு தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதுவரை பஞ்சாபில் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் எதுவுமே நிகழவில்லை. அது போன்ற தகவல்கள் எதுவுமே இல்லை. ஜலந்தரில் ஒரு வாக்குச்சாவடியில் மட்டுமே சிறிது நேரம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒரு சிறிய கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அது தவிர பஞ்சாப் முழுக்க வேறு எந்த விதமான பிரச்சனையுமின்றி முழுக்க ஒரு சுமூகமான முறையில்தான் இதுவரை வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் பஞ்சாப் தலைநகர் சண்டிகரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மொகாலி ஒரு தனியார் பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். இங்கு பொறுத்த வரைக்குமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. வாக்குப்பதிவிற்கு வாக்காளர்கள் இந்த வழியாகத்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த வழியை பொறுத்த வரைக்குமே மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். வாக்காளரினுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டை, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் ஸ்லிப் ஆகியவற்றை சரிபார்த்த பின்னர் தான் இங்கிருந்து வாக்காளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல வாக்காளர்களை பொறுத்த வரைக்குமே செல்போன்கள் கொண்டு செல்வதற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவது கிடையாது. இங்கிருந்து அந்த முதல் கட்ட சோதனை முடிந்த பின்னர் நேராக உள்ளே சென்று வாக்களிக்க அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்குமே நாம் அதிகமான அளவில் மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்களிப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த ஒரு மணி நேரத்தில் மட்டும் 25க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இங்கு வாக்களித்து சென்றிருக்கின்றனர். அவர்களுக்காக பிரத்யேகமாக சாய்வு தள பாதையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உதவுவதற்காக மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க அவர்கள் செல்வதற்காக அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய உதவிக்காக அவர்கள் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்குமே காவல்துறையினர் தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக சென்று துணை இராணுவ படையினருடன் சென்று அந்த பதிவினை எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி உரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து பஞ்சாப் காவல்துறையினர் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் மோகன். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஆயுதமேந்திய காவல்துறையினரும் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மோகன். மதிப்பு, அடுத்தபடியாக பஞ்சாபில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்களின் தொகுதிகளில் தற்பொழுது வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்று வருகிறது? முக்கிய அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் தற்பொழுது வரை வாக்களித்துள்ளார்கள்? இது குறித்தும் சொல்லுங்க. பஞ்சாபை பொறுத்தவரையும் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தே அனைத்து தலைவர்களும் காலையிலேயே வாக்குப்பதிவை தங்களது வாக்குகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சுக்பீர் சிங் பாதல், அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதல்வர் வேட்பாளர் அம்ரிந்தர் சிங்கை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஆம் ஆத்மியின் ஜே சிங் உள்ளிட்ட அனைவருமே காலையிலேயே தங்களது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்த பின்னர் ஒவ்வொருவரும் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது ஒவ்வொரு கருத்தையுமே தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அனைத்து பகுதிகளையுமே தொடர்ந்து வாக்குப்பதிவானது சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் அம்ரிந்தர் சிங் பட்டியாலா தொகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். பட்டியாலா பகுதி என்பது அம்ரிந்தர் சிங்கினுடைய மிகுந்த ஒரு பலமிக்க இடமாக பார்க்கப்படுகிறது. அந்த பகுதியில் நிச்சயமாக காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. அதாவது அம்ரிந்தர் சிங்கை எதிர்த்து ஆம் ஆத்மியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஜே சிங் போட்டியிடுகிறார். அவரும் தான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஜே சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் பட்டியாலாவை சேர்ந்தவர் இல்லை. எனவே அவர் வெளி தொகுதி வேட்பாளர் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் விடையானது 11ஆம் தேதி தெரியும். ஏனென்றால் தற்பொழுது மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த மும்முனை போட்டியில் சிரோன்மணி அகாலி தளம் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே சிரோன்மணி அகாலி தளம் 94 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாஜக 23 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து 117 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிடுகிறது. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 இடங்களில் போட்டியிடாமல் மொத்தம் 112 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த முறை போட்டியானது 2 கட்சிகள், அதாவது காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இடையே தான் நேரடியாக போட்டி நிலவும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது மோகன். நன்றி மதி. குறிப்பாக தற்பொழுது பஞ்சாபில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு குறித்ததான விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி மதி.